Hi students, இன்னைக்கு நாம redemption of debentures பற்றி தான் பார்க்க போகிறோம். Redemption of debentures means repayment of principal amount to the debenture holder. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தியரி பார்ட் அண்ட் ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துருப்போம். ஸோ அதாவது டிபென்ச்சர் ஹோல்டர் கம்பெனியோட டிபென்ச்சர் ஹோல்டருக்கு அவங்க கம்பெனிக்கு கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி கம்பெனி டிபென்ச்சர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிடம்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரீபேமெண்ட் கம்பெனி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு மெத்தட், ரிடம்ஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ ரிடம்ஷன் அவுட் ஆஃப் கேபிட்டல். ஸோ ரிடம்ஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா கம்பெனி ரீபே பை தேர் அவைலபிள் ப்ராஃபிட், அதாவது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணும்போது நாமினல் வேல்யூ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறாங்களோ 100% அந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேட் அக்கௌண்ட்லேருந்து டிஆர்ஆர், அதாவது டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இது கம்பெனியோட அவைலபிள் ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் எடுத்து டிபென்ச்சர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா ரிடம்ஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேட் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது அவைலபிள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து டிஆர்ஆர், அதாவது டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும். இது ஜஸ்ட்டு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது ரீபேமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸை எகைன் அந்த கம்பெனியோட ஜென்ரல் ரிசர்வ்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி 1 lakh அமௌண்ட் வந்து அவங்களோட டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவங்களோட கம்பெனியில் அவைலபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ அப்போ டிஆர்ஆர் அக்கௌண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஃபார் சேக் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்போ டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் என்ன இருக்கும், பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் என்ன இருக்குன்னா டிபென்ச்சர் ஹோல்டருக்கு போயிருக்கும். ஸோ அதனால எகைன் இந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 1 lakh அப்படியே தான் இருந்திருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது நம்ம சம்மா பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ரிடம்ஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் பற்றி தியரி பார்ட் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ சம் பார்த்துட்டு அடுத்தது ரிடம்ஷன் அவுட் ஆஃப் கேபிட்டல் பற்றி பார்க்கலாம். And this is also from Reddy and Murthy book, page number 4.80 and 12th sum. X Limited issue 5,008% debentures of rupees 100 each at par on 1/4/2000. Repay at a premium of 10% at the end of the 4th year. So X Limited 5,008% debentures. ஸோ நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் முன்னாடி வந்தால் வரும். அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் 7% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, அதுவே ஒரு 10% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பை சார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இங்கே 8% டிபென்ச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம சம் போடும்போது டிபென்ச்சர் எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் 8%ங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ அப்போ இங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஒன்லி இந்த 5,000 அண்ட் எவ்வளோ பார் வேல்யூ அண்ட் தென் எவ்வளோவுக்கு ரீபே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே எக்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா 5,000 டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு டிபென்ச்சரோட வேல்யூ 100 rupees. அப்போ 5,000 into 100னா 5 lakh worth-ஆன டிபென்ச்சர். ஸோ எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/4/2000 தான். ஸோ அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க பார் வேல்யூ, அதாவது சேம் 100 rupeesக்கு தான் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அண்ட் தென் இதுக்கான ரீபேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது எப்போ அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் 4th year, 4 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டை 5 lakh அமௌண்ட்டை கம்பெனி டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் இன்னொரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10% எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ 10%னால் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஈஸி தான். ஸோ 5,000 into 100 கேல்குலேட் பண்ணோன்னா 5 lakh. இந்த 5 lakhல 10% நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 5 lakhல 10%ன்னு போட்டோன்னா எவ்வளோ வந்திருக்கும், 50,000. அந்த அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக, அதாவது 5 lakh அண்ட் ஆல்சோ ப்ளஸ் ப்ரீமியம் ஆஃப் 50,000 we are going to pay to the டிபென்ச்சர் ஹோல்டர். யார் பே பண்ணுறா, கம்பெனி பே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் பார்க்கணும். ஸோ கொஷனில் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் தி இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் அஷ்யூமிங் த ரிடம்ஷன் இஸ் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ அவுட் ஆஃப் கேபிட்டல் நம்ம அதை அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன மாதிரி ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ
இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும்னா we need to transfer DRR அக்கௌண்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து DRR அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக நாமினல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்மளோட டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லையும் சேம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே நாமினல் வேல்யூ எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு சேம் நாமினல் வேல்யூ, அதாவது நாமினல் வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட் அமௌண்ட் வி ஆர் கிவிங் டு தி டிபெஞ்சர் ஹோல்டர், அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா நாமினல் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீமியமும் நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்லேருந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இஷ்யூ கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 டிபென்ச்சர்ஸ் 100 rupees ஈச் பார் வேல்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ இஷ்யூக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டூ டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட். ஸோ பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 5 lakhன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் டூ டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் 8%. நான் சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் கொஷினில் வந்து இங்கே 8% கொடுத்துருக்காங்கன்னா எங்கெல்லாம் நம்ம டிபென்ச்சர்ஸ் போடுறோமோ அங்கே எல்லாமே அந்த பர்சன்டேஜை மட்டும் we need to mention. ஸோ அந்த 8% டிபென்ச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டூ டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் பார் வேல்யூங்கிறதுனால 5 lakh அண்ட் 5 lakh மென்ஷன் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறோம், அதாவது ரிடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரிடீம் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கௌண்ட்னு 50,000. அண்ட் எப்போல்லாம் நம்ம ப்ரீமியம் வருதோ அப்போ எல்லாமே டெபிட் சைட்லேயும் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். சேம் 50,000 பீயிங் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூட் அட் பார் ரீபே அட் 10%ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது திருப்பி பே பண்ணக்கூடிய ரிடம்ஷனுக்கான என்ட்ரி. ஸோ ரிடம்ஷன் பண்ணும்போது ரிடீம் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோம், 8% டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் 5 lakh அண்ட் 5 lakh தான். பட் நம்ம டிபென்ச்சர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 5 lakh அண்ட் 50,000. இந்த 50,000 என்னது நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் ப்ரீமியம், கம்பெனி டிபென்ச்சர் ஹோல்டருக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்த அமௌண்ட். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் போகுது அப்படின்னாவே அது என்னது, எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ் தான். ஸோ அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் டெபிட் சைடில் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால தான் இங்கே ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 5 lakh அண்ட் 50,000 டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான டியூ என்ட்ரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோங்கிற டியூ என்ட்ரி மென்ஷன் பண்ணியாச்சு. எங்கேருந்து எடுத்து கொடுப்போம், ஆல்ரெடி வி ரீட் இல்லையா. ஸோ அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் அப்ராப்ரியேஷன்லேருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறோம், இருக்கக்கூடிய அவைலபிள் ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் எதுக்காக அப்படின்னா த சேம் நாமினல் வேல்யூ வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம திருப்பி கொடுக்குறோம், 5 lakh அமௌண்ட் நம்ம திருப்பி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த 5 lakhங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் 5 lakh அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம், ப்ரீமியமும் கொடுக்க போகிறோம். இந்த ப்ரீமியமும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு டிஆர்ஆர் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அக்கௌண்ட்னு போடலாம், இல்லை தனித்தனியாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்கான என்ட்ரி. ஆக்சுவலி இங்கே ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான என்ட்ரி. ஸோ அதாவது கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தானே போகுது. ஸோ அதுக்கான என்ட்ரி போட்டிருப்போம். டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 5 lakh அண்ட் 50,000 அமௌண்ட். அடுத்தது இதில் நம்மளோட டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட் அப்படியே தான் இருந்திருக்கும், ஏன்னா நம்மளோட பேங்க்லேருந்து தான் அமௌண்ட் வெளியில் போயிருக்கு. ஸோ அதனால் டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெப்டா டு ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்ஆர் அக்கௌண்ட்லேருந்து ஜென்ரல் ரிசர்வ்க்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு அந்த செட்டில்மெண்ட் ரிடம்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு தான். ஸோ அப்போ அதில் பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஜென்ரல் ரிசர்வ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், அந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட்டை அலைவாக வச்சுட்ருக்கக்கூடாது. அதனால தான் பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த என்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டுமே வந்து நம்மளோட ப்ராஃபிட், அதாவது பேங்க்லேருந்து தான் வெளியில் போயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அவுட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அவைலபிள் கேஷ்
ஆர் அவைலபிள் இருக்கக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச அமௌண்ட்டோ எது வந்து அவங்களோட கம்பெனியில் அவைலபிளாக இருக்கோ கேபிட்டலில் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து செட்டில்மெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இங்கே டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அவங்களோட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு டிபெஞ்சர் ஹோல்டர் அக்கௌண்ட்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான என்ட்ரி பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டினில் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் அஸ்யூமிங் ரிடம்ஷன் இஸ் அவுட் ஆஃப் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், அதுவே அவுட் ஆஃப் கேபிட்டல்னால் என்ன என்ட்ரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை, அதனால இந்த என்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சேம் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா அதே 5 lakh தான், 5,000 டிபென்ச்சர்ஸ் அண்ட் 100 rupees ஈச். ரீபேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10% ப்ரீமியம், அதாவது எக்ஸ்ட்ரா 50,000 கொடுக்க போகிறோம் 4 years கழிச்சு. ஸோ அவுட் ஆஃப் கேபிட்டல்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கக்கூடிய லிக்விட் கேஷாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ ப்ராஃபிட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா தான் டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இங்கே அவுட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால வி டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர் டிஆர்ஆர் அக்கௌண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட் இஷ்யூக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது 5 lakh அமௌண்ட் அண்ட் 5 lakh அமௌண்ட் மென்ஷன் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக நம்ம எவ்வளோ பண்ணுறோம், 50,000 எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியமில் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் டூ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 50,000. எப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் ப்ரீமியம் மென்ஷன் பண்ணிட்டோமோ அப்போ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறதையும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த என்ட்ரி. அடுத்தது டைரெக்டாக நம்ம ரீபேமெண்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ 8% டிபென்ச்சர்ஸ் யார் வாங்க போகிறான்னா டிபென்ச்சர் ஹோல்டர். டியூக்கான என்ட்ரி 5 lakh and 50,000 மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டிபென்ச்சர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, நம்ம கம்பெனியோட பேங்க்ல இருந்து தான் வெளியில் போயிருக்கும். ஸோ அப்போ டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட்னு 5 lakh and 50,000 மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த என்ட்ரி தான் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதில் நான் மிஸ் பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல எழுதியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ டோட்டலி அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஜென்ரல் ரிசர்வ்க்கு வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் அவுட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கும்போது வி டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர் டிஆர்ஆர் அக்கௌண்ட், டைரெக்டாக நம்ம என்ட்ரி போட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ரிடம்ஷன் பை கன்வர்ஷனோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.